ஹலோ மக்களே, நம்ம இப்போ இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடலைப்பயிறு ஏதாவது ஒரு அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவில் ஒரு ஒரு கிண்ணம், ஒரு கப் அளவுக்கு கடலைப்பயிறு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து நல்லா வாசம் வரணும், கொஞ்சம் கலர் மாறணும். அப்போ தான் அது வரைக்கும் அதை வறுக்கணும். அதை எடுத்து தனியாக போட்டுருங்க. அப்புறம் உளுந்தும் அதே எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பிலே அளவு வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு உளுந்து எடுத்து உளுந்தையும் வறுத்துருங்க. உளுந்தும் நல்லா கலர் மாறி கொஞ்சம் நல்லா வாசம், அந்த உளுந்தோட வாசம் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று கொட்டிக்கிட்டே வந்தால் நம்ம அரைக்கும்போது ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ தனித்தனியாக தான் எல்லாத்தையுமே வறுக்கணும். இப்போ உளுந்து வறுத்து வந்துருச்சு, அதையும் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கிண்ணம் கடலைப்பயிறு எடுத்திங்கன்னா அரை பொட்டுக்கடலை போதும். வெறும் அது சூடாகிற மாதிரி தான் வறுக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி வறுபட்டது தான். அதனால் சும்மா சூடாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அப்புறமா எள்ளு அரை கப் எடுத்துக்கலாம். எள்ளு நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எள்ளு நம்ம வறுக்கிறது. எள்ளும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, அது உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிஞ்ச உடனே அதையும் தூக்கி தனியாக அதில் போட்டுருங்க. அப்புறம் மிளகா எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. மிளகாவும் சீரகமும் ஒன்றா போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஜாஸ்தியாக போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வரும். வறுத்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிறது வரை வறுத்து எடுக்கணும். அதையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும், நல்லா கிறிஸ்பி ஆகணும் எல்லாமே. அப்புறம் ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் பூண்டு எடுத்துக்கோங்க, பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் போட தேவையில்லை. பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ வறுபட்டுருச்சு. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கொட்டி நம்ம அரைக்க வேண்டியது தான். அரைக்கும்போது என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போடணும். இதில் உப்பு போடணும். அப்புறம் பெருங்காயப்பொடி போடணும். பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போடுங்க, ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி. உப்பு அந்த எவ்வளோ நம்ம பொருள் இருக்கோ அது தேவையான அளவு போடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் வர்றதுக்கு தான். காரமும் அதில் கொஞ்சம் வரும், கலரும் வரும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி.